Hi friends, welcome back to HG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எனக்கு பர்த்டே Dress. எனக்கு சிரிப்பா வருது சும்மா இந்த வேலையெல்லாம் நான் பண்ணல फ्रेंड्स. நான் இன்ட்ரோலயே சொல்லிக்கிறேன். ஓகே இந்த மாதிரி வேலைகள் நான் சும்மா போய் பர்த்டே Dress எடுக்கணும் நான் கூட்டிட்டு போல. எனக்கு கீழே வந்ததா எனக்கே தெரியுது இது எனக்கு தான் போறோம் அப்படின்ட்டு. ஓகே எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் போறோம். பட் வீடியோ வந்து எனக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரியும். ஸோ என்ன தயவு செஞ்சு யாரும் குறை சொல்லாதீங்க, என்ன தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. அப்ப உனக்கு பர்த்டே ட்ரெஸ் வேணாமா? இப்படி நீ வந்து கூட்டிட்டு போய் தினமும் காட்டுறதுக்கு எனக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸே வேண்டாம். ஆமா இவன் ட்ரிப் போறானா? ஆக்சுவலி இவன் ட்ரிப் போறான் இவனுக்கு, சோ அதனால ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு போறோம். அப்ப பாப்பாக்கு வந்து நான் ஆசைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா எடுப்பேன். அந்த இதான் கால்குலேஷன். சோ என்ன நீங்க திட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நான் கேட்கல. ஓகே சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது பாருங்க. உனக்கு ராக்கெட் பேண்ட் எடுத்து கொடுத்தா வாங்கல फ्रेंड्स. ராக்கெட் பேண்ட் பேராஷூட் பேண்ட்னு இப்ப புதுசா வந்திருக்குதாமா. ஆனா அந்த பேராஷூட் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா H&Mல போய் பார்த்தோம். அதை என்ன பார்க்கும்போது நான் சின்ன வயசுல வந்து இதுல எக்ஸிபிஷன்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேண்ட் இப்ப ஃபேமஸ் ஆகுது. தெரியுது, ஞாபகம் இருக்கா? அதுதான் இப்ப ஃபேமஸ் ஆகுது. ஏன் பயமா நீ எடுக்கல பேராஷூட் பேண்ட்? இந்த மாலை கட்டின ஓனர் இருக்காங்கல்ல, அவரு கூட இந்த டைலாக் அப்ப 10,000 தடவை நீ வந்து தான் அர்த்தம். அது வெக்கமானவங்க இப்ப கூட சமோசா சாப்பிட்டியா? அதுல உப்பு போட்டு தானே கொடுத்தாங்க. அவன் வந்து என்ன சாப்பிட்டான்? நீ என்னடா வாங்கின? கோல்ட் காஃபி. சுகரே இல்லாம ஒரு கோல்ட் காஃபி. இது ரோஸ் மில்க், சுகரோட ரோஸ் மில்க். ஒரு 400 ஒரு 300 அது மாதிரி யாருக்காச்சும் சுகர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 700 ரீச் ஆகணும்னா அங்க வந்து ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிங்கன்னா போதும், சட்டுன்னு ரீச் ஆயிடுவீங்க அப்படியே. சுகர் ஜாராவில் போங்க. ஜாரா ரோஸ் வாட்டரா? சொல்லு. தோபாஸ் ஏன் இங்க வந்தீங்க? நான் இப்ப பாத்துட்டு வந்தேன்ல பச்சை கலர் சட்டைய, அதே மாதிரி பாத்துட்டு வரல. நல்லா இல்ல. எங்க நல்லா இருக்கு? நல்லா இல்ல. 40% ஆஃப் ஆகுப்பா. 300 ரூபாய்க்கு தராங்களா? 300 ரூபாய்க்கு தராங்க. எவ்வளவு இது? அது போட்டிருக்கேன் 3299. அதுல 30% கரெக்டா? 23. அதான் ஹீல்ஸ் எல்லாம் வேணும். இது இந்த மாதிரி தான் இப்ப வாங்குனீங்கல்ல, அப்புறம் திரும்பி அதே பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கீங்க. பாப்பா நீ வந்து உன் பர்த்டேக்கு பேக் எடுத்துட்ட, முந்தா நேற்று எடுத்த ஸ்டைலப்ல. அந்த பேக் எடுத்து வாங்கி பாக்ஸ்ல போட்டு வைப்பா. ஆமா, நிறைய பொருட்கள் உனக்கு சேர்த்து வைக்கப்படும். நீ எடுக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். இப்போ யூஸ் பண்ண விட மாட்டேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு. அதுதான், அதனால தான் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, ஐயோ வாங்கிட்டோம்ல அப்படின்னு. என்ன பாப்பா என்னமோ திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி அப்படி இப்படி மூஷன் சுத்தினுங்கிற? அது 9 to 10 இயர்ஸ் எடுத்து கோட்டா நீ பாத்துனுங்கிற? அப்பா அதெல்லாம் திருவிழாவில் வைக்கிற மாதிரி இருக்குதுப்பா. எது நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. செல்லம் காலர் வச்சுதான் நீ போடணும். இப்ப அத காட்டு, கையில வச்சு. இது வந்து ஜீன்ஸ் டாப் மாதிரி இருக்கு, லேடிஸ் போடுற மாதிரி. ஜீன் டாப்பே தான். சரியா?
ஆனா பட் இது வந்து பாய் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த மாதிரி 2 எடுத்துட்டேன், அதனால இது மாதிரி எடுக்காத. என்னடா சொல்லணும், இதெல்லாம் பர்த்டேக்கு போடக்கூடாது, இதெல்லாம் கிராண்ட் இல்லை. எனக்கு இது தேவையில்ல, நான் சும்மா பாருன்னு தான் சொன்னேன். நான் வேற மாதிரி திங்க் பண்ணிருக்கிறேன். அந்த மாதிரி கிடைச்சா எடுப்பேன், இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லுவேன். தரமாட்டாங்க. நம்ம போறோம், நம்ம இவங்கள பாக்குறோம் டிசைனரை, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்களான்னு கேட்கணும். பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாச்சும் பார்த்து எடுத்துக்கலாம். என்னப்பா வந்து முடிச்சிட்ட போல் இருக்குது நீ பர்ச்சேஸா? வெறும் 300 தான் எடுத்துருக்கேன். ஒரு குங்கும கலர் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. குங்கும கலர்னா ரெட்டு தானே? ரெட் இல்ல, வாடாமல்லி பூ கலர். ஓஹோ, அது தட் இஸ் நாட் குங்கும கலர். வாடாமல்லி பூ கலர்ன்றது வயலட். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி நின்னுறீங்க? இனிமேல் நான் ஒரு பேக்கெட்டில் உப்பு எடுத்துன்னு வந்துட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எடுத்துன்னு அவங்களாம் சாப்பிடும் போது அதில் உப்பு கொட்ட போகிறேன். கொட்டிட்டு இப்போ சாப்பிடுன்னு போகிறேன். நான் நிறைய பேர் வந்து உப்பு போடாமே எல்லாம் பண்ணுறாங்க போல் இருக்குது. சமோசாவாக இருந்தாலும் சரி, இப்போ பஃப்பாக இருந்தாலும் சரி, ரோஸ் மில்க் குடிச்சினா கூட அதில் உப்பு கொட்ட போகிறேன் இனிமேல். ஐயோ அட பழைசு பாப்பா. என்னக்கா இது என்னது? அது ஒன்று கை வச்சேன்னா கையை வெட்டிக்கோ. என்னப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? நீ என்ன பாட் பண்ண? ஒரு லெகின் ஒரு டாப், 2 லெகின் ஒரு டாப். நீதான் ஜாஸ்தி. நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நான் ஒரு 300 பேக் தான் வாங்கினேன். பேக் தான். பேக் ஒரு 350. அவ்வளவு நானும் ஒண்ணுதான். நான் என்னை விட அவதான் ஜாஸ்தியா எடுத்தா. நீ ட்ரெஸ் எடுத்துல ஒண்ணுதான் எடுத்தேன், ஒரே டாப் தான் எடுத்தேன். பேண்ட் சொல்லி பாப்பேன், அதான் பாக்கல. அவள் தான் நம்ம 2 பேர் இனிமேல் இந்த குறிக்கோள்ல வந்துடணும். எங்க வெளில வந்தாலும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ், அவள் தான். நான் ஒன்று தானே எடுத்தேன், அவ்வளோ சூப்பர் ட்ரெஸ்ஸே தூக்கி போட்டு வந்தேன் பாரு. எவ்வளோ 1300 நீ எடுத்தேன், வெறும் நான் 350 300 எடுத்தேன். 299 என்னோட அடிச்சேன்னு வச்சுக்கோ. டிஷர்ட் எவ்வளோப்பா? 799. 1299. 1129. ஆமா, அது 1300 ரூபாவா? அது நான் அதுக்கு இதை எடுத்துருப்பேன்னா வேற லெவல்ல இருந்தது அந்த பச்சை கலர் ஷர்ட். ஆமா, நானா வந்து சொன்னேனே, இப்பா இது ஓகேப்பா சாப்பிடறதுக்கு வந்துச்சு, இதுக்கு மேல பேசினா. ஏன்னா வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியல, அதுல கோக்கு இல்லையா? நீங்க 99 போட்டீங்களா? அதான் சொன்ன மக்கீஸ் மாதிரி வாங்கிருக்கீங்கன்னு. நீங்க ரோல் வாங்கிருக்கீங்க 149 தான் கோக்கு வந்துரும். ரோல் யார் வாங்குனா? ஆனா எதுவா வாங்கிட்டு வந்தா இது இருக்குது அது இருக்குதுன்றீங்க. எது எந்த ஸ்ட்ரிப்ஸா வாங்கிட்டு வந்தா டக்குன்னு வந்துருது. இதெல்லாம் இங்க எடுத்துப்பாங்க. ஓபன் பண்ணலாம். அது வெயிட். ஆமா, அது வந்து இது டாடி வந்து இங்க இருக்கு டாடி. இல்லையா? ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குதுல்ல இது. வெளியில அப்படி எட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும். கம்ப்ளீட்டா இங்க மேல இருந்து ஜாலியா வெடி பார்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு மேல எதுவும் இல்ல பாப்பா, இதான் லாஸ்ட். இல்ல இதுதான், அவள் தான் இல்லப்பா, இதுதான் டாப் ஃபுட் கோர்ட். யாருக்காச்சும் ஷாப்பிங் பண்ண போர் அடிக்குமா? எனக்கு அடிக்குதுப்பா. எனக்கு சத்தியமா அடிக்குதுப்பா. நிஜமா என் போர் அடிக்குது. எப்படா வீட்டுக்கு போவோம், ஒரு மாதிரி மூத்துல வச்ச மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே. ஷாப்பிங் பண்ணா யாருக்காவது போர் அடிக்குமா? எங்க போர் அடிக்குது. எதா பார்த்தாலும் பிடிக்கல, அது வேணாம் இது வேணாம், இது நல்லா இல்ல, இது பிடிக்கல, இது வேணாம், இது சரியில்லை. வச்சிரு கையிலே வச்சுக்க கூடாது. இப்படிதான் வந்து நாங்க வந்ததுல இருந்தே சுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னு தெரியல. வாங்கிருக்கோம்
வந்ததுலேருந்தே சுற்றினுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு வீட்டில் வந்து காட்டுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஞ்ச் நீ சொல்ல, நீயே சொல்ல, ரேஞ்ச் சொல்ல. ரேஞ்ச் எல்லாம் தேவையில்ல, வாங்கினியா வாங்கலையா? 299 குர்த்தி நல்லா இருந்தது, நான் வாங்கினேன். இவ்வளோ அதே ஒரு 299 கலருக்காக அவன் வாங்கினான். அந்த கலர் இவகிட்ட இல்லைன்னு, நானுமே எனக்கிட்ட அந்த கலர் இல்லைன்னு வாங்கினேன். மற்றபடி சுத்தமா பிடிக்கல. ரேட்டப்பா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? நம்ம இப்படி எனக்கு அங்க போய் வந்துருச்சு. ரேட்டை பார்த்தா 7000, 8000, 10,000 இந்த ஆடி ஆஃபர்ல கூட வந்து பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்குது. சொல்லு சொல்லு சொல்லு, இப்ப சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஷாப்ல இருந்து வெளில போற வரைக்கும் ஆன்லைன் லைவ்லயே வச்சுக்கிறேன், பாத்துக்கோங்க. ஏன்னா ஆஃப் கேமரால நிறைய பேசுதுங்க என்னென்ன மூலம். நான் அப்படிதான் சொல்லுவேன் வீடியோக்காக, அதுக்காக நீ எடுத்துன்னு போவியான்ருச்சு. ஆனா பட் எனக்கு நிஜமாவே போர் அடிக்குது. நான் வீடியோக்காக கூட பேசுவேன், எனக்கு போர். அது அவரோட ரியாக்ஷனுக்காக நாங்க எடுத்தோம், பட் ஆனா அதை கேப்சர் பண்ண முடியல. என்னப்பா எதுக்கு இங்க வந்தா தெரியுமா? இந்த ஒரு கடையை மட்டும் பார்க்காம போயிட்டு அந்த கடை பொக்குன்னு போயிடும். ஓ, கடையும் பொக்குன்னு போயிடும், உங்க மனசும் பொக்குன்னு போயிடும். அதனால ஃபைனலா இந்த கடைக்கு வந்து இதெல்லாம் எந்த இல்ல. அந்த பக்கம் அந்த பக்கம் இதுவும் எந்த கடையில இருக்க வரைக்கும் தான் தெரியும் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டாக்ஸில வந்தனால இன்னும் வந்து பாடி அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி எங்க எல்லாருக்கும் எடுத்துச்சு. நிஜமாவே முடியல, ரொம்ப டயர்டு, செம்ம வெக்ஸ் ஆயிட்டோம். நாங்க எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்க சாப்பிட்டது சரி, இங்க யாரும் எதுவுமே சாப்பிடல. டேடி மட்டும் சேமியா சாப்பிட போறாரு, நம்மளாம் எதுவும் சாப்பிட போறதில்ல. ஸோ வந்துட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பியூட்டிஃபுல்லான பேக் அம்மாவுக்கு வாங்கினாங்க. 699 இந்த பேக். பட் ஆஃபர்ல எவ்வளோ? ஆஃபர்லாம் இல்ல, ஆஃபர் இல்லையா? 350. 50% ஆஃபர். அதான பார்த்தேன். ஆஃபர்ல வந்து அம்மா வாங்கினாங்க அந்த பேக். அழகா இருக்கு. இந்த பக்கம் 2 பக்கம் பாக்கெட்ஸ், மொபைல்லாம் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அம்பர்லாம் வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு ஃப்ரீலாம் கிடையாது, நாங்க வாங்கினோம் காசு கொடுத்து. கவர் வாங்காத காரணத்தால் இதுலயே போட்டுட்டோம். இது என்னது? இது எனக்கே தெரியாத ஒரு தெரியாத ஒரு விஷயம். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து பாக்குறேன். கிளிப்ஸ் அழகா இருக்கு, ஆனா இது யாரும் போடுற மாதிரி இல்ல, தூக்கி ஓரமா வச்சிருவாங்க வாங்கி. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஷிம்மர் லெகின் வாங்கினேன், பீச் கலர் ஷிம்மர் லெகின். என்கிட்ட இந்த கலர் லெகின் இல்லை. இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இந்த டாப்புக்காக வாங்கினேன். இந்த கலர் டாப்பும் என்கிட்ட இல்லை, அதனால வந்து இந்த கலர் வந்து இங்க மேட்ச் ஆகுது. இந்த பாருங்க, மேட்ச் ஆகலையோ? அதுதான் இது. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லெகின், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஒயிட் லெகின் எந்த காணும், அதனால ஒரு ஒயிட் லெகின் வாங்கிட்டேன். அவ்வளவுதான், மை பர்ச்சேஸ் ஓவர். அவ்வளோதான், இது 3 மட்டும் நான் வாங்கினேன், வேற எது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து அம்மாவோட ஒரு டாப், வேளாங்கண்ணி போடுறதுக்கா. இதுவும் வந்து இல்லாத கலர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்லாத கலர் சூப்பரா இருக்கு, வந்து நல்ல கலர் தான். ஆரஞ்சுல நல்லா டார்க் ஆரஞ்சு, நல்லா ஷைனியா இருக்கு. அதுக்கப்புறம் மௌலி தான் இது. ஆமா, இது மௌலி டிஷர்ட். இவனுக்குலாம் போட மாட்டானே, வாங்கிருக்கான். இந்த மாதிரிலாம் போட்டா நம்மளுக்கு ஆறிக்காது முன்பள்ளி துப்பும் எடுத்துட்டு வந்தோம்னா. பட் இந்த வாட்டி அவனே எடுத்திருக்கான் இந்த ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்களுக்குதான் H&Mல வந்துட்டு இது டாடி டிஷர்ட். இதுக்கு பதிலா தான் இந்த கிரீன் எடுத்திருப்பேன் சரியா? ஆமா டாடி, இந்த பிளெயின் டிஷர்ட் பதிலா அது எடுத்திருந்துருக்கலாம். ஆனா ஏன் நான் வேண்டான்னு அதை விட்டேன்னா, ஒரு வாட்டி போட்டாலே எல்லார் மைண்ட்லயும் நின்றும். 2வது வாட்டி போட்டாலும் அது ஏற்கனவே போட்டதுன்ற மாதிரி. இதுன்னா டிஷர்ட்னா 10 தடவை நான் டிஷர்ட்டுக்கு ஷார்ட்ஸுக்கு போட்டு போவேன், கடை தெருக்கு போட்டு போவேன். ஏன்னா வெளியில உனக்கு எரியாதா? செம்ம கிளாத், சூப்பரா இருந்தது, நல்ல ஷைனிங்கா இருந்தது. இந்த கிளாத் பத்திலாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து மௌலி தான், ஹுட்டி வேணும், ஹுட்டி வேணும். மௌலி தான், மௌலி மௌலி. இது வந்து இந்த ஹுட்டி ஒண்ணு. அதுக்கப்புறம் சீலியோல போய் இதுவும் மௌலிக்கா? மௌலி. ஓகே, இது டிஷர்ட் வந்து மௌலி ஒன்று வாங்கினா. இன்னும் எல்லாமே ஓவர் சைஸ்டா எடுத்திருக்காங்க வாட்டி, அதிசயமா. அண்ட் தென் இது அம்மாக்கு
இந்த ஒரு லெகின் மட்டும் அம்மா வந்து வாங்கியிருக்காங்க கோ கலர்ஸ்ல இருந்து. என்னது இது ஹாஃப் ஒயிட் லெகின் அம்மா. அதனால இது தேடி தேடி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த லெகின் ஒன்று வாங்கினாங்க. அவ்வளவுதானே இன்னைக்கு பர்ச்சேஸ்? ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நம்ம பர்ச்சேஸ் இன்னைக்கு. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான் டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.